தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவரை சேர்ந்து பாடி துதித்து அவருடைய வார்த்தையை கேட்போம். மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவு மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தாவே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்க. நாங்கள் தனிமையில் வாடும்போதும், எங்களுக்கு எல்லாமே நஷ்டமாய் போனாலும், அது நடுவில் நாங்கள் ஆண்டவரை உண்மையாய் சேவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இழப்புகள் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போக எங்களை விடாதீங்க. அந்த இழப்பில் எங்களை எழும்பி நிற்க செய்யுங்கப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வாசித்த இந்த வசனத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் என்னதெல்லாம் இழப்புகளும் நஷ்டங்களும் வந்தாலும், அந்த இழப்புகளும் நஷ்டமும் அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு நிரந்தரமானதாக இருக்காது என்பதை உணர்ந்து, எந்த சூழ்நிலையிலும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் அல்லவா, எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல, மனரம்யமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய ஆரோக்கியம், அதுதான் நம்முடைய பலன் என்று நம்ம அழகாக
நெகேமியாவின் புஸ்தகத்தில் படிக்க முடிகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பலன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பலவிதமான நெருக்கத்தில் இன்றைக்கி இருக்கும்போது நான் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த இழப்பின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். யோபு என்கிற ஒரு மனுஷனை குறித்து பைபிளில் சங்கீதத்திற்கு முன்பதாக யோபுவின் புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகமே இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் கர்த்தரை ரொம்ப நம்பி இருக்கிறார். ஆலயத்துக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவருக்காக வாழ்கிறாரு, ஏழைகளுக்கு கொடுக்குறாரு, எல்லார் மேலே அன்பாக இருக்கிறாரு, சாட்சி உள்ள மனுஷனாக இருக்கிறாரு, பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கிறாரு, எல்லாமே நல்ல வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போனார். அந்த இழந்து போன சூழ்நிலையில் யோபு சோர்ந்து போகலை. அவர் சொல்கிறாரு, அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை என் தேவனை காணும் என்று சொல்கிறாரு. என் தோல் முதலானவை அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் தேவனை காண்பேன் அப்படிங்கிறாரு. ஒரு பெரிய நம்பிக்கை அந்த யோபுவுக்கு இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய பாடுகளும் கஷ்டங்களும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்குது தெரியுமா? இந்த உலக ஆசீர்வாதத்தில் நம்ம சந்தோஷம் இல்லை, நம்முடைய ரட்சிப்பில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அது உங்களை பாதிக்காது. லூக்கா 1:47 சொல்லுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்கிறோம் பின்பற்றுறோமாக இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் உங்களுக்கு இழப்புகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அந்த இழப்புகளில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. இல்லைனா ஒரு சின்ன வியாதி வரும்போதே சோர்ந்து போயிடுவீங்க, சின்ன ஒரு கஷ்டம் வரும்போதே நீங்கள் தளர்ந்து போயிடுவீங்க. எப்படி நம்ம இந்த இழப்பில் சந்தோஷமாக இருப்பது? ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வருதா? அது நல்லதுக்கு தான். ஒரு வியாதி வருகிறதா? அது நல்லதுக்கு தான். ஒரு கடன், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்றில் நீங்கள் இன்றைக்கி வேதனைப்படுறீங்களா? அது நன்மையாக தான் முடியும். இப்போ உங்களுக்கு அந்த வியாதி இருக்கிறது போல் இருக்கும், கொஞ்ச நாள் அது நன்மையாக முடியும். இன்றைக்கி நீங்கள் சில நெருக்கத்தில் இருப்பீங்க, ஆனால் கொஞ்ச நாள் அந்த நெருக்கம் மாறி நீங்கள் அது நன்மையாக உங்கள் வாழ்க்கையில் முடியும். அப்படி விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று நீங்கள் இருப்பீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பிரதிபலனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அத்திமரமே துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் இல்லாமல் போனாலும், உங்கள் மந்தையில் ஆமீன், உங்கள் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நீங்கள் கலங்க வேண்டியது இருக்காது. காரணம், ரட்சிப்பின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்து ரட்சிப்பின் தேவனுக்குள் அவர்கள் களிகூறும்படிக்கு கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.